சின்னையாவை விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. சின்னையாவே என்ன விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லிட்டாரு. எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. குளத்துல யாரோ என்ன அடிச்சு போட்டப்பவே நான் செத்து போயிருக்கலாம். அன்னைக்கு என் உசிரை காப்பாத்தின கனகாவே இன்னைக்கு எனக்கு எமனா வந்து நிக்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? எங்க வாரிசு என் வயித்துல வளருதுங்கிற விஷயத்த எப்படியாவது சின்னையா கிட்ட சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப அது சொல்லவும் முடியாம அவர்கிட்ட மறைக்கவும் முடியாம நொடிக்கு நொடி செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவாக போறேன்னே தெரியாம